என் தங்கப்பிள்ளையே, உன் தாயானவள் இந்த வராகி அவசரமாக உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை பேச வேண்டும். உன்னுடைய வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் சரியாக படவில்லை. ஆனால் சரியாக படவில்லை என்று சொல்லிவிட்டு செல்ல உன் தாய் நான் வரவில்லை. சரியில்லாத விஷயத்தை சரி செய்யத்தானே உன் அம்மா நான் வந்திருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது உனக்கு மிகப்பெரிய அளவில் சோதனைகளை கொடுத்த ஒரு விஷயம் நாளைய தினம் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையாக மாற வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் உன் தாயானவள் நான் என்பதனை உனக்கு எடுத்துச் சொல்ல வந்திருக்கிறேன். உன்னோடு இந்த வராகி நான் இருக்கும் பொழுது உன்னை ஒதுக்கி வைத்த ஒரு ஆண் மீண்டும் உன்னை தேடி வர வேண்டும். இவர் மட்டும் வந்து விட்டால் போதும், நிச்சயமாக இந்த சூழ்ச்சிகள் எல்லாமும் முறியடிந்து உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க தொடங்கிவிடும். என்னதான் நடக்கிறது என்று என் பிள்ளை இனியும் நீ எதையும் யோசித்து கொண்டு மனம் குழம்பிக் கொண்டும் இருக்காது. உனக்கு நடக்கப் போகின்ற எல்லா விஷயங்களையும் புரிந்தவள் இந்த வராகி. உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களுக்கும் பதிலை கொடுப்பவள் இந்த வராகி. அப்படி இருக்கும் பொழுது உனக்கான ஒரு நல்ல நேரத்தை நான் உருவாக்கி விட்டு வந்திருக்கிறேன். இதனை சற்று கவனமாக கேள் என் குழந்தையே. குணமுள்ளவர்கள் கோபுரம் போன்றவர்கள், பணத்தை கொண்டவர்கள் அதில் இருக்கும் கலசத்தை போன்றவர்கள். கோபுரத்தின் மீது கலசம் இருக்கலாம், ஏனென்றால் கலசங்கள் மாற்றப்படக்கூடிய ஒன்று. ஆனால் கோபுரத்தை ஒருபோதும் அசைத்து பார்த்து விட முடியாது. பணத்தை விடவும் குணம்தான் என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கையில் நிலைத்து நிற்கும் என்பதனை நாம் உணர்ந்த பிறகும் கூட இன்னமும் சில மனிதர்கள் அந்த பணத்தை தலைக்கு மேல் தூக்கி வைத்து கொண்டாடுகின்றார்கள் அல்லவா? என் குழந்தையே, இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் பணம் என்ற ஒன்றை சார்ந்துதான் இருந்து கொண்டிருக்கின்றது. ஒருவர் உன்னை ஒதுக்கி வைக்கிறார் என்றால் கூட அதற்கு ஏதேனும் கோபதாபங்கள் காரணமாக இருக்கிறது என்று சொன்னாலுமே ஒரு சில நேரங்களில் இந்த விஷயம் சற்று வித்தியாசமானதாக மாறும். இந்த விஷயம் சற்று புரிதலில்லாததாக மாறும். அதாவது இன்னொருவருக்கு அது வேதனை கொடுக்கும் பொழுது கடைசியாக இதற்கெல்லாம் காரணம் ஆரம்ப புள்ளி எங்கே இருக்கிறது என்று பார்த்தால் அது அந்த பணத்தை சார்ந்ததாக மட்டுமே இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பணம் என்ற ஒன்று இந்த வாழ்க்கையில் நின்று பேசுகிறது என்பதனை இங்கு எல்லோரும் உணர முடியும். உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ கவனமாக என்னவென்று புரிந்து நடந்து கொள். உனக்காக நான் இருந்து தருவது இந்த வராகி, உனக்காக முன்னின்று நான் எடுத்துச் சொல்வது என்று ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் என் பிள்ளை நீ இழந்ததை எல்லாமும் நினைத்து கலங்காதே. இந்த பணத்தினால்தான் இந்த வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை இழந்திருக்கிறாய் என்றால் அதற்காக வருத்தப்படாதே. நிச்சயமாக எல்லாவற்றையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும். என் குழந்தையே, உனக்கு முன்னால் சென்றவர்களினுடைய பாதையை பாடமாகவும் உனக்கு பின்னால் வரக்கூடியவர்களுக்கு நீ ஒரு பாலமாகவும் இருக்க வேண்டும். அம்மா சொல்வது என்னவென்று தெரிகிறதல்லவா? உனக்கு முன்னால் சென்றவர்கள் அனுபவித்த விஷயங்களை எல்லாமும் நீ ஏற்றுக்கொண்டு பின்னால் வருகின்றவர்களுக்கு அதை நீ சரியானபடி புரிய வைத்து விட வேண்டும். என் குழந்தையே, உனக்கு பிடிக்கும் என்பதற்காக எந்த ஒரு விஷயத்தையும் பிடித்து கொண்டு வைத்து கொண்டே இருக்கக்கூடாது. அதற்கு பிடிக்காத பொழுது அதை நிச்சயமாக நீ இறுக்கி பிடித்து வாழ்க்கையை வாழ எண்ணவும் கூடாது என்பதனை புரிந்து கொள். சாதிக்க விரும்பும் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் நிதானம் என்ற ஒன்றுதான் அற்புதமான ஆயுதம். கோபம் கிடையாது. கோபம் உன்னை ஒருபோதும் சாதிக்க விடாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். நீ சாதிக்கத்தான் வேண்டும் என்று துடிக்கிறாய் என்றால் எந்த ஒரு விஷயத்தையும் சற்று பொறுமையாகவும் நிதானமாகவும் நீ எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உன்னுடைய நிதானம் இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க உன்னை சுற்றி என்னவெல்லாம் நடக்கிறது என்பதனை நீ முழுக்க முழுக்க தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரமும் உன்னை தேடி வரும் இந்த விஷயங்கள் இனி
எப்பொழுதும் சரியான பாதையில் அழைத்துச் செல்ல வேண்டும் என்பதற்கானது. என் குழந்தையே, சுற்றி இருப்பவர்கள் நமக்கு எவ்வளவுதான் விஷயங்களை கொடுத்தாலும், நம்மை சுற்றி வந்து இந்த வாழ்க்கை எவ்வளவு விஷயங்களை நடத்தினாலும், இதையெல்லாமும் நாம் சரியாக தெளிவு பெற வேண்டும். இதையெல்லாமும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இத்தனை நாளும் இந்த பிரச்சனைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு, என் பிள்ளை, நீ சரியான ஒன்றை தெளிவாக அழைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உன்னை தேடி வரும் எல்லாமும் உன்னை நிச்சயமாக பேரதிசயப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள். நிச்சயமான பாதையில் உன்னை நல்வழிப்படுத்த இந்த வராகி என்றும் என்றென்றும் உனக்கு துணையாக வருகிறாள் என்பதனை நீ புரிந்து நடந்து கொண்டாலே அது போதும். இனி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களினாலும் என் பிள்ளை, நிச்சயமாக நீ ஆனந்தமாக வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். உன்னுடைய சந்தோஷம் இந்த ஒவ்வொரு நொடியையும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றட்டும். என் பிள்ளையை, தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களையும் நினைத்து இனிமேல் நீ கலங்காதே. உனக்கு சரியான ஒன்றை நான் எப்பொழுதும் தெளிவாக எடுத்துச் சொல்ல வருகிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். எது நடந்தாலும் நீ நினைத்தால் உன்னால் இந்த விஷயங்களை எல்லாமும் உன் வசமாக மாற்ற முடியும். மற்றவர்கள் சொல்கின்ற எந்த ஒரு விஷயங்களையும் நினைத்து நீ வருந்தக்கூடாது. என் குழந்தையே, சில சமயங்களில் இந்த மனிதர்கள் முழுக்க முழுக்க நம்மை தேடி வருகின்ற இந்த காலம் இனி எல்லாமுமே இந்த பணம் என்ற ஒன்றை சார்ந்ததாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. பணம் என்ற ஒன்று இந்த வாழ்க்கையில் ஒவ்வொருவரையும் எது போன்ற நிலையில் உயர்த்தி இருக்கிறது தெரியுமா? இந்த பணம்தான் சில சமயங்களில் சில மனிதர்களை வாழ்க்கையை முடித்து விடுகின்றது, மற்றவர்கள் மத்தியில் அவமானப்படுத்தி விடுகின்றது. இந்த பணத்திற்காக உன்னை ஒதுக்கிய ஒரு விஷயம், இந்த பணத்திற்காக உன் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம், நிச்சயமாக ஒவ்வொரு நிலையிலும் இந்த வாழ்க்கையை நினைத்து என் பிள்ளை நீ கலங்காமல், நீ எதற்கும் வருத்தம் கொண்டு வேதனைப்படாமல், என் பிள்ளை நீ ஒவ்வொரு சூழ்நிலையையும் எண்ணி நீ கலங்காமல் நின்று கொண்டிரு. ஒவ்வொரு நாளும் நான் இருக்கும் இந்த நேரம் என் பிள்ளை, நீ எதையும் யோசித்து இனி வருந்தி கொண்டிருக்காதே. உனக்காக இந்த தாய் சொல்லக்கூடிய விஷயங்களும், உனக்காக நான் வகுத்து கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. நல்லது வேண்டி நீ எதையுமே இனிமேல் சரியாக புரிந்து கொள். உனக்கான நம்பிக்கையை நீ மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள். வராகி என்ற தெய்வம் உன்னோடு இருக்கும் பொழுது என் பிள்ளை இனிமேல் எதற்கும் கலங்காதே. இந்த பணம் இந்த வாழ்க்கையில் உன்னை என்னவாக மாற்றி இருக்கிறது என்று நீ இப்பொழுதாவது புரிந்து கொள்கிறாயா? இந்த பணத்தினால் உன்னுடைய வாழ்க்கையை சுற்றி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, உனக்காக நான் உருவாக்கி கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள். எப்படிப்பட்ட நிலையையும் நினைத்து என் குழந்தை இனிமேலும் நீ வருந்தாதே. நான் இருக்கிறேன். இனி எப்பொழுதும் போல உனக்கு வேண்டியதை எல்லாமும் உன் வசமாக்கி கொடுக்க உன்னிடத்தில் நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டதல்லவா? இந்த வராகியானவள் உனக்காக எதையும் எடுத்துச் சொல்ல முன் வருகிறேன் என்றால், இது உன் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு உனக்கு மனக்குழப்பத்தை கொடுத்திருக்கிறது என்பதனை தெரிந்த பிறகுதான் அம்மா வந்திருக்கிறேன். உதவி செய்யலாம், அதை உயர்ந்தவர்களுக்கு செய்வதை விட ஒருவரை உயர்த்துவதற்காக நீ செய்ய வேண்டும். ஒருவரை இந்த வாழ்க்கையில் நீ நல்லபடியாக வாழ வைப்பதற்காக அந்த விஷயத்தை செய்யலாம். நன்றாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்காகவோ, பணத்தை அதிகமாக வைத்திருப்பவர்களுக்காகவோ, இந்த உதவிகளை நினைத்தபோது கிடைக்க பெற முடியும் என்று இருப்பவர்களுக்கு அதை செய்ய நினைக்காதே. என் பிள்ளையே,
உன்னிடம் எந்த ஒரு விஷயம் இல்லை என்று உன்னை ஒதுக்கினார்களோ இந்த குடும்பம், அந்த விஷயம் மற்றவர்களுக்கு தேவைப்படும் பொழுது அவர்களுக்கு நிச்சயமாக என் பிள்ளை நீ உதவி செய்ய வேண்டும். எந்த வகையிலும் யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு கெடுதலையும் நடத்த நீ அனுமதித்து விடாதே. நீ பட்ட இந்த அவமானங்களை எல்லாமும் மற்றவர்களுக்கு திருப்பி கொடுப்பதை விட இது போன்ற அவமானம் ஒருவருக்கு நேர்ந்தால் அது அவர்களுக்கு எத்தனை கஷ்டத்தை கொடுக்கும் என்று புரிந்து கொண்டு இதிலிருந்து ஒதுங்கி நிற்கும் என் பிள்ளை அல்லவா நீ. இனி உன்னோடு எப்பொழுதும் நான் துணையிருந்து உனக்குள் இது போன்ற மாற்றங்களை தந்துவிட முடிவு செய்கிறேன். என் பிள்ளை, நீ அனுபவித்தது எல்லாமும், இந்த சோதனைகள் எல்லாமும் போதும். இனி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் மதிப்பை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள். நல்ல நேரத்தில் உன்னை எதிர்நோக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி உனக்கான மேன்மையை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும். உனக்கான நம்பிக்கையை கொடுத்து உன்னை வழிநடத்தும். அத்தனையிலும் என் பிள்ளை உனக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இந்த வராகியானவள் எப்பொழுதுமே உன்னை தேடி வருகின்ற இந்த பொழுதுகளை நீ ஒருபோதும் தொலைக்கக்கூடாது. உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை புரிந்து கொள். உனக்காக நான் வருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள். எத்தனை நிலையிலும் என் பிள்ளை, நீ எதற்கும் கண்கலங்கி நின்று கொண்டிருக்காதே. உன்னை மீட்டெடுக்க நான் ஒவ்வொரு நாளும் உன்னை சுற்றி வரும் இந்த நேரங்கள் முழுக்க என் பிள்ளைக்கு நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் உன்னுடைய விருப்பங்களை எல்லாமும் நடத்தித்தர முன்வருகிறேன். என் குழந்தையை, நம்மை தேடி வரும் விஷயங்கள் எல்லாவற்றையும் இனி எப்பொழுதுமே எண்ணி நீ பதறாதே. ஏனென்றால் பணம் என்ற ஒன்று இங்கு ஒவ்வொருவரையும் ஆட்டி படைக்கின்றது. பணம் என்ற ஒன்று கிடைக்கும் என்றால் யாருக்கும் எந்த கெடுதலையும் செய்ய இவர்கள் மறுப்பதில்லை. மற்றவர்களினுடைய வாழ்க்கையை அழிக்க இவர்கள் ஒருபோதும் தயங்குவதில்லை. இதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் சில விஷயங்கள் நடந்து விட்டது. இனி நாளைய பொழுது இதுபோன்று உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு விஷயத்தை மாற்ற குபேர பகவானுக்கு உகந்த வியாழக்கிழமையின் விடியலில் குபேர பகவான் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வர வேண்டும். இவரினுடைய அருளால் உன்னை சுற்றி இருக்கும் தீமைகள் எல்லாமும் உன்னை விட்டு விலக வேண்டும். என் பிள்ளையே, நீ எப்பொழுதும் போல பணம் என்ற ஒன்றை இந்த வாழ்க்கையில் உன்னுடையதாக்க நீ எடுத்துக்கொள்ளும் இந்த முயற்சிகள் அத்தனையையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு தெளிவையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை தேடி நடக்கும் எல்லாமும் உன்னை நிச்சயமாக சரியாக தெளிவுபடுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சரியான புரிதலோடு இந்த தெய்வம் உனக்கு எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்லும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, எதுவென்றாலும் நாம் புரிந்து கொள்ளும் ஒவ்வொரு விதத்தையும் பொறுத்து இந்த வாழ்க்கையில் எல்லாமும் மாறும். நாம் தெரிந்து கொள்ளும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் பொறுத்து நமக்கு எல்லாமும் மாறும். இந்த பணத்தினால் நம்மை ஒதுக்கியவர்கள், இந்த குபேர பகவானே நம்மை ஓரவஞ்சனை செய்து விட்டாரே, அவரே நம்மை இப்படி ஒதுக்கி வைத்து விட்டாரே, கஷ்டத்தில் இருக்கின்ற நமக்கு உதவி செய்யாமல் பணம் இருப்பவனிடம் போய் பணத்தை அள்ளி கொடுக்கிறாரே என்று எல்லாமும் யோசித்து என் பிள்ளை நீ வருந்தி இருக்கிறாய் அல்லவா? இந்த நிலை எல்லாமும் மாறும். இந்த சூழ்நிலைகள் எல்லாமும் உன் வாழ்க்கையில் மாறும். உன்னுடைய விருப்பங்கள் எல்லாமும் உனக்கு நடக்கும். உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமும் உன் வாழ்க்கையில் சிறக்கும். உன்னை ஒதுக்கிய இந்த குபேர பகவானே உன்னை தேடி வந்து உனக்கான ஒரு நன்மையை செய்ய வருகிறார் என்றால் அதற்கு முழுக்க முழுக்க காரணம் உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமும் சரியாக இருக்க தொடங்கிவிட்டது என்பதுதான். உன்னுடைய சிந்தனைகள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் சரியான ஒன்றை உனக்கு நடத்தி தர தொடங்கிவிட்டது என்பதுதான். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் இனி எப்பொழுதும் நீ முழுமையான மகிழ்ச்சியை அடையப் போகிறாய் என்பதனை மறக்கக்கூடாது. முழுமையான ஒன்றை நீ உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையை மதிப்போடு நீ ஏற்றுக்கொள்ளப் போகிறாய் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நான் சொல்லச் சொல்ல இனி எதையுமே நினைத்து என் பிள்ளை நீ வருந்தாதே. உனக்கான நேரம் இது, உனக்கான வேலை இது. உன்னை சுற்றி வரும் விஷயங்களை எல்லாமும்
உனக்கு எடுத்துச் சொல்லும் தருணம் இது. இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரிவர புரிந்து கொண்டாலே அது போதும். உனக்கு எல்லாவற்றிலும் இருந்தும் இந்த வாழ்க்கை சிறப்பாகும். குபேர பகவானை மனதார நினைத்து உன்னுடைய நியாயமான வேண்டுதல்களை சொன்னாயானால் அது உனக்கு நடக்கும். அளவுக்கு அதிகமாக எதன் மேலும் நாம் ஆசைப்படக்கூடாது. அது வேண்டும் இது வேண்டும் என்று நாம் ஒருபோதும் சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமுமே சரியாக உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ இனிவரும் காலங்களில் கண்டுகொள்வாய். உன்னை ஆட்டி படைக்கும் அத்தனையையும் இந்த வாழ்க்கை உனக்கு எளிமையாக எடுத்துச் சொல்வதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். உள்ளதை உள்ளபடி நான் உனக்கு சொல்லி தந்திடுவேன். உன்னுடைய விருப்பம் போல எல்லா விஷயங்களையும் நான் உனக்கென நடத்தி கொடுத்து விடுவேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. கனவிலும் என் பிள்ளை எதையும் நினைத்து இனிமேல் வருந்தி கொண்டிருக்காதே. உனக்காக நான் சொல்லும் எல்லா விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை உனக்கு மிக பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. உன்னை சுற்றிலும் இனி நடப்பது எல்லாமும் என்னவென்று என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஏதுவென்று என் பிள்ளை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உன்னை எதிர்நோக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ சற்று உன்னிப்பாகவும் கவனத்தோடும் இருக்க வேண்டும். வராகி, நான் இருக்கிற காலம் மட்டும் என் பிள்ளை நீ எதையுமே இனி எண்ணி கலங்காதே. எதிர்பாராத விஷயங்கள் உனக்கு மேலும் மேலும் பல அதிர்ஷ்டத்தை உனக்கு கொடுக்கும். மேலும் பல விஷயங்களையும் நிச்சயமான தருணங்களையும் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எத்தனையோ முறை இந்த வராகி சொல்லும் பொழுதெல்லாமும் இதை புரிந்து கொள்ள நீ தயாராக இருப்பது உண்மை என்றால் இனி வரக்கூடிய நேரங்களில் உனக்கு வெற்றியை கொடுக்கும் குபேர பகவானினுடைய அருளை நீ பெற வேண்டும் என்பதனை முதலில் நம்பு. அந்தந்த நாட்களில் அந்தந்த நேரத்திற்கு அந்தந்த திதிகளுக்கும் நட்சத்திரங்களுக்கும் கிழமைகளுக்கும் உரிய தெய்வங்களை அந்த நாளில் மனதார நினைத்து நீ வழிபடும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு இவர்களால் ஏற்பட்ட சில பிரச்சனைகளுக்கு கூட தீர்வுகளையும் அவர்களே உனக்கு பெற்று கொடுத்து விடுவார்கள் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் கேட்க வேண்டும். சுற்றி இருப்பது எல்லாமும் சரியா என்று எப்பொழுதும் கவனிக்க வேண்டும். நம்மை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் மொழிபோக எப்பொழுதும் தெளிவாக கண்கூடாக காண வேண்டும். எதையும் மற்றவர்கள் சொல்லி நம்பக்கூடாது. தீர ஆராய்ந்து விசாரித்து விட்ட பிறகுதான் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். மற்றவர்களுக்கு கெடுதலை செய்யும் எண்ணத்தோடு நாம் சுற்றி வரக்கூடாது. அப்படியெல்லாம் நாம் இருந்தோமானால் பணம் என்ற ஒன்று ஒருபோதும் உன் கைகளில் தங்காது என்பதனை புரிந்து கொள். இந்த பணத்தை கொண்டு இங்கு எதுவும் சாதிக்க முடியும் என்று நினைக்கிறோமோ அந்த தேவையான விஷயங்களுக்கு மட்டுமே அது பயன்படட்டும். தேவையில்லாத விஷயங்களுக்காக அவர்கள் பெறக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவர்களை அதிகமாக கேள்விக்குறியாக்கி நிறுத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை தேடி வந்து உனக்குள் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு எந்த நாளும் உன்னுடைய விருப்பங்களை சரி செய்து கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள். உன்னுடைய மன மகிழ்ச்சியை கொண்டு இந்த வாழ்க்கை உன்னை சுற்றிலும் ஆனந்தமாக வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். நடப்பது போல ஒரு விஷயம் யார் வாழ்க்கையிலும் இனி நடக்காது. ஏனென்றால் உன்னுடைய உண்மையான அன்பிற்கும் உன்னுடைய நல்ல மனதிற்கும் பரிசாகத்தான் இந்த பலன் உனக்கு கிடைத்திருக்கின்றது. உன் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் எவ்வளவுதான் உன் மனதை காயப்படுத்தினாலும் எவ்வளவுதான் உன்னை நொறுக்கி இருந்தாலும் சரி, என் பிள்ளை நீ நிச்சயமாக நினைத்ததை எல்லாமும் சரியாக நடத்தி உன் வாழ்க்கையில் சாதித்து விடுவாய். பல விஷயங்களை இந்த வாழ்க்கையில் என்னவென்று என் பிள்ளை நீ கட்டாயமாக புரிய வைத்து விடுவாய். உன்னோடு இருக்கும் இந்த தெய்வம் உன்னை சுற்றி வந்து உனக்கு எல்லாவற்றையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். குபேர பகவானை மனதார நினைத்து விடு. இதுவரையிலும் உன்னை கண்டுகொள்ளாமல் இவர் இருந்திருக்கலாம். இனிமேல் உன்னை கண்டுகொள்ளாமல் இவர் எங்கும் செல்ல முடியாது என்பதனை நீ முதலில் புரிந்து கொண்டாலே அது போதும். நல்லது வேண்டி என்றும் என்றென்றும் உனக்காக நான் வருகின்ற இந்த காலம் முழுக்க
இனி என்றுமே உனக்கு வெற்றியும் உறுதியாகும் என்பதனை புரிந்து கொள். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.